எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. I'll call you back. என்ன ராஜி, கிளம்பிட்டியா? ஆமா, என்ன இவ்வளோ சீக்கிரம்? கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? வழக்கம் போலதான், ஆஃபீஸ். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் ஆஃபீஸ். காலையில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு 2 மணிக்கு மேலே வந்தால் போதும். ஆமால, மெயிலெலாம் போட்டால் அது என்ன ஏதுன்னு பார்க்குறதே இல்லை போல இருக்கு. பார்த்தேன், ஆனா மறந்துட்டேன். சரி, அப்போது நாளைக்கு மார்னிங் ஃப்ரீ தானே? எங்க வீட்ல நிறைய வேலை இருக்கு. முக்கியமா நிறைய துணி சேர்ந்து போச்சு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ வர. எங்க? அது நாளைக்கு சொல்கிறேன். நீ கரெக்டாக நான் சொல்கிற இடத்துக்கு வந்தால் போதும். எங்கன்னு சொல்லாம இப்படி மொட்டையா வான்னு சொன்னா எங்க வரது? அதான் நாளைக்கு சொல்கிறேன்றல. ஏன் இப்ப சொன்ன என்ன? ஏன் நாளைக்கு சொன்னதா என்னவா? விளையாடாத கமல். ஹேய், விளையாடல, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நாளைக்கு நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். சுடிதார்லாம் போட்டு வந்து நிற்காத. அப்புறம் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு வரணுமா? நீ என்ன பார்ட்டிக்கா கூட்டிட்டு போற? நான்லாம் வரமாட்டேன்ப்பா. ஆமாம்மா, காலங்கத்தால் அப்படியே உன்னை பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க. ஆளப்பாரு. அப்படின்னா எங்கன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி, ஏன் சுடிதார் போட்டு வரக்கூடாது? அதான் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. சும்மா சும்மா அதே கேட்டுருக்க. சொன்னதை செய். சரி, அப்புறம் பட்டு புடவை கட்டிட்டு வா. உன்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல கிராண்டா கலர்ஃபுல்லான புடவையை கட்டிட்டு வா. பட்டு புடவையா? ஏன்? அதான் கிராண்டா இருக்கும். விசேஷத்துக்கு போகும்போது பட்டு புடவை கட்டினா நல்லா இருக்கும். ஏன் ஏதாவது கல்யாணத்துக்கு போறோமா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோ. ஏன்? யாரு கல்யாணம்? நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு. யாரு? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபா? எல்லாத்தையும் உனக்கு இன்னைக்கே சொல்லிடணுமா? முடியாது. நாளைக்கு எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியா? என்ன ஏதுன்னு சொல்லேன் கமல். இப்ப என்ன உனக்கு? நான் தானே கூப்பிடுறேன். என்ன நம்பி எனக்காக வர மாட்டியா? நான் தானே கேக்குறேன். எனக்காக சொல்ல மாட்டியா? மாட்டேன். அப்ப நானும் வர மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நீ வருவேன்னு ஆசையா இருந்தேன். பரவாயில்ல. சரி சரி, நான் வரேன். கோச்சுக்கிட்டியா? நீ கூப்பிடுறதெல்லாம் பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம்னு தெரியுது. ஆனா ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரியும் தெரியுது. நீ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல என் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அதான் எங்க போறோம், எதுக்கு போறோம்னு கேட்டேன். உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? எங்க போறோம், எதுக்கு போறோம்னு இன்னைக்கு சொல்றதை விட நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்து நீயே தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. அதான் ஒரு சின்ன சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றேன். சோ நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். கண்டிப்பா, வேற வழியே இல்ல. சரி, காலையில நான் உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணுவா இல்ல நான் முன்னாடி போயிடுவா? நீ மட்டும் முன்னால போய் என்ன பண்ண போற? இல்ல, முன்னாடி போய் சில ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா போனா சரியா இருக்கும். வேணும்னா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீ முன்னால போ. நான் எப்ப வரணும்னு கால் பண்ணு, நான் வரேன். சரி, நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி ரெடியாரு. நான் கால் பண்ணதும் நீ உடனே வந்துடு. நீ ஏதோ பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்க, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன நடக்க போதோ? ஹலோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீ டைம்க்கு ரெடி ஆகி கிளம்பி இருந்தா போதும். கிளம்பு கிளம்புன்னு சொல்றேன், ஆனா எங்க கிளம்பணும்னு சொல்லவே மாட்டேங்கிற. அதுதான் சஸ்பென்ஸ். லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லுவேன். நல்ல சஸ்பென்ஸ் போ. வரும், ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு.